உண்மையிலே நிலா வந்து இன்னைக்கு நடந்துக்கிட்ட விதம்லாம் வந்து பாராட்டுறதுக்குரியது தான். ஏன்னா ஓரளவுக்கு வந்து பெருசாக இன்னும் நெருங்கி பழகாட்டியும் கூட சோழன் மேலே அவங்க ஒரு அளவு கடந்த நம்பிக்கை வச்சிருக்காங்க. அவர் வந்து நகையெல்லாம் தூக்கிட்டு போயிருக்க மாட்டாருன்ட்டு. இந்த தாஸும் இந்த மனோகரும் சேர்ந்து ஏகப்பட்ட ட்ராமா போடுறாங்க இன்னைக்கு எபிசோடில். அப்படியே வந்து ரொம்ப பாசமாக இருக்க மாதிரி நடிச்சு உன்னால் எவ்வளோ அவமானம் தெரியுமான்லாம் பேசி மா சொன்னா கேளுமா வேணாமா அவன் உனக்கு வேணவே வேணாமா அப்படின்னு பேசினாலும் கூட அவங்க தெளிவாக இருக்காங்க. இல்லை 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 அவன் அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டார், அவர் அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆள் கிடையாது அப்படிங்கிறத திருப்பி திருப்பி சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதுக்கு இடையில தான் வந்து பார்த்தீங்கன்னா கதையில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, கதையில் ஏதாச்சும் ஒரு பெரிய திருப்பமாக ஏதாச்சும் ஒன்று வரப்போதா, ஏன்னா அவரை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இவங்க தான் ஹெல்ப் பண்ண போகிறாங்களா, இப்போ எப்படியாச்சும் நிலா வந்து சந்தேகப்பட்டு நம்ம குடும்பத்தில் பேசுறதெல்லாம் ஏதோ பொய்யா தெரியுதுன்னு நினைக்க போகிறாங்களா, இதுக்கு நடுவில் அந்த ஐயனார் துணை வீட்டுக்கே நேராக கிளம்பி போய் அங்கே ஒரு பிரச்சனை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்களா, அதில் எப்படி வந்து சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஸோ இப்போ எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்க ஐயனார் துணை சீரியல். இதில் சோழனே தப்பிச்சு வந்து ஏதாச்சும் கெத்தாக ஒன்று பண்ணாதான் நல்லா இருக்கும்னு தோணுது. அதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறதையும் சொல்லுங்கள். அப்படியே இடம்பொருள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம மெயின் சேனலான இடம்பொருளில் ஃபுல் ஃபார்ம் லாங் வீடியோஸ் இருக்குது, அதையும் பாருங்கள். தேங்க்யூ.